வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்க யூஸ் பண்றது வயர்லெஸ் இயர்ஃபோனா, வயர்டு இயர்ஃபோனா அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஒரு போல் ஒன்று கேட்டிருந்தேன். நீங்க என்ன இயர்ஃபோன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயர்லெஸ் இயர்ஃபோன் 57% மேலே யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலுமே இன்னுமே ஒரு பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வயர்டு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வயர்டு இயர்ஃபோன் ஃபைனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன். இந்த கம்பெனியிலிருந்து 1700 ஸ்டார்ட் பண்ணி 3.5 லட்ச ரூபா வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ட்ரி லெவல் ப்ராடக்டாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம பார்க்குற இந்த ப்ராடக்ட்டுடைய மாடல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா E1000. இந்த ப்ராடக்ட் ஒரு என்ட்ரி லெவல் இயர்ஃபோன் அவங்க சொன்னாலுமே இதில் பல விஷயங்கள் நல்லாவே இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ ஃபைனல் அப்படிங்கிற இந்த ஜாப்பனீஸ் கம்பெனி இந்தியாவில் வந்துட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1974 ஆரம்பித்த கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வருஷமாக ஆடியோ இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு கம்பெனியாக இருக்குது. நான் கேள்விப்பட்டதில்லை, இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ஸோ அவங்க இப்போ இந்த headphones.com அப்படிங்கிற அந்த சைட் மூலமாக நிறைய ப்ராடக்ட்ஸாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது E1000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயர்டு இயர்ஃபோன். ஸோ இந்த இயர்ஃபோனில் ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 1799 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா E1000. அதில் வந்து மைக் இருக்காது. எக்ஸ்ட்ரா 200 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு E1000C நம்மகிட்ட இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா E1000C. அதில் வந்து மைக்கும் அவைலபிளாக இருக்குது. மைக் இல்லாமல் இயர்ஃபோன் வாங்குறது என்னை கேட்டிங்கன்னா வேஸ்ட் தான். ஸோ கண்டிப்பாக மைக்கோட தான் எல்லாரும் பிரியப்படுவீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்னுடைய விலை 2000 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம ரிவ்யூவை நம்ம ஆரம்பிப்போம். ஸோ முதல்ல வந்து அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ headphones.comலேருந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் ரிவ்யூக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஒரு வெல்கம் லெட்டர் இருக்குது. அது தவிர இந்த ப்ராடக்ட் ஃபைனல் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து முதல்ல இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கிஃப்ட் ஐட்டம் நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன கிஃப்ட் ஐட்டம்னா சின்ன ஒரு டைரி, ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, வெளியில் சின்ன ஒரு டைரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸும் இருக்குது. ஸோ இந்த இயர் டிப்ஸ்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா க்ளோ இன் த டார்க். நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயர்ஃபோன் மட்டும் அப்படியே ரேடியம் மாதிரி லைட் பண்ணும். அது தவிர ஃபைனல் அப்படின்னு பிராண்டிங் பண்ண ஒரு கேரி பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த இயர்ஃபோன் தவிர 5 சைஸில் இயர் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏற்றாப்புல கரெக்டான இயர் டிப்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் இந்த இயர்ஃபோன் மட்டும் இல்லை, எந்த இயர்ஃபோனுடைய முழு ஆடியோ குவாலிட்டி திறனை நீங்கள் உணர முடியும். அது தவிர ஒரு வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், அவ்வளோதான், வேற ஒன்றும் வச்சுங்களேன். ஸோ இந்த இயர்ஃபோனுடைய டிசைனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இயர்ஃபோன் டிசைனில் ஒரு ஸ்பெஷலான அம்சம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருந்து நம்ம போவோம். எல் ஷேப்பில் உங்களுக்கு ஆடியோ ஜாக் இங்கே கொடுத்துருக்காங்க. கோல்ட் பிளேட்டட் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்ஆர்எஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மைக்குக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. வயர்னுடைய குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் பிரமாதம் இல்லை. ஒரு 2000 இயர்ஃபோன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறப்போ இதை விட பெட்டரான ஒரு வயர் குவாலிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்பொழுதைக்கு ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கேபிள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல் சென்டரில் ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் தான். இந்த பட்டன் தான் கால் பண்ணுறதுக்கு, காலை கட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி மைக்குக்கான ஒரு ஹோல் இருக்குது. அதுக்கு மேலே இந்த இயர்ஃபோன்ஸ் இது வந்து இன்இயர் மானிட்டர் கிடையாது, ரெகுலரான ஒரு கன்சியூமர் கிரேட் இயர்ஃபோன். பட் இருந்தாலுமே இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு 6.4 mm டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன்ல இருந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு காதுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயர் டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்விங்கிங் மெக்கானிசம் மாதிரி இருக்குது. காதுக்குள்ளே வைக்கிறப்போ ஒருத்தருடைய காதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக வித்தியாசப்படும். ஸோ அதனால அதுக்கு ஏற்றாப்புல அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்லைட்டாக அதை டில்ட் ஆகிக்குது. மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துக்குது. லாங்காக லென்த்தியாக ஒரு வித்தியாசமான ஒரு புல்லட் வடிவத்தில் இந்த டிசைன் இருக்கு. ஸோ காதில் நம்ம போட்டுறப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னுடைய காதோட சைஸுக்கு ஏற்றாப்புல ஒரு இயர் டிப்ஸ் நான் சூஸ் பண்ணதுனால எனக்கு காதிலேருந்து கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. காது எப்படி ஆட்டினாலும் கீழே விழுகலை. நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டிங் கிடைக்குது. அதே நேரத்தில் நல்ல ஒரு நாய்ஸ் சீலிங்கும் உங்களுக்கு கிடைக்குது. வெளியிலேருந்து நான் இப்போ பேசுறது கூட எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக தான் கேட்குது. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய சவுண்ட் எதுவுமே எனக்கு கேட்கல. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஆடியோ குவாலிட்டிக்கு நம்ம போவோம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இயர்ஃபோன் தான். எம்ஐ
இருந்து வந்தக்கூடிய ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு இயர்ஃபோன். ஸோ இந்த இயர்ஃபோனையும் இந்த ஃபைனலுடைய 1000C இயர்ஃபோனையும் நான் வந்து மாற்றி கேட்டு பார்த்ததில் ரொம்ப பல நுணுக்கங்கள் எனக்கு தெரிஞ்சது. அதுவும் முக்கியமாக நான் அதிகமாக கேட்குறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக். ஸோ ஆப்பிள் மியூசிக்கில் இப்போ ஹைரஸ் ஆடியோ, லாஸ்லெஸ் ஆடியோ, ஃபேஷியல் ஆடியோ, இந்த மாதிரி பலவிதமான ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நான் அதில் வந்து நிறைய பாட்டு நான் கேட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த இயர்ஃபோன் ஒரு சாதாரண ஒரு இயர்ஃபோனுக்கும் இந்த ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளீனான ஆடியோ செப்பரேஷன். ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கிறிஸ்பாக இருக்கும். எல்லா விதமான ஃப்ரீக்வன்சியுமே ரொம்ப கிளியராக டிஸ்டிங்க்டாக பேஸ் இருக்கு. ஆனால் பேஸ் இருக்கிற வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் இருக்கு. மற்ற நேரத்துலலாம் பேஸ் இருக்காது. வோக்கல்ஸ் ஏதாச்சும் பாட்டு பாடுறப்போ அந்த பேஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது. தனியாக தெரியும் அவங்க ட்ரம் அடிக்கிறாங்க, ஒரு பீட் இருக்கு அப்படிங்கிறது தனியாக தெரியும். அதே மாதிரி ஒரு கிட்டாரில் ஒரு ஸ்ட்ரிங் பிளக் பண்ணுறது, ஒரு வீணை, எந்த ஒரு மியூசிக்காக இருந்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய அந்த லோ ஃப்ரீக்வன்சியினுடைய அந்த ஃப்ரீக்வன்சியுமே பார்த்தீங்கன்னா அருமையாக கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஹைரஸ் ஆடியோ இல்லாத மற்ற ஆடியோ ரெகுலரான ஒரு MP3 ஃபைலோ வேறு ஏதாச்சும் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நான் கேட்டு பார்த்ததில்ல. இந்த 2 இயர்ஃபோனுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதோட விலை பார்த்தீங்கன்னா 400 500 முந்தி வாங்கியிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இரண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ சோர்ஸ்லேருந்து, அதாவது ஃப்ளாக்கோ இல்லை ஒரு ஆப்பிள் மியூசிக்கோ இல்லை ஸ்பாட்டிஃபை ப்ரீமியமோ அதுலேருந்து நீங்கள் பாட்டு நீங்கள் கேட்குறப்போ டெஃபினட்டாக இந்த E1000C உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு கொடுக்கும். IEM கிடையாது, இன்இயர் மானிட்டர் கிடையாது. ஆனால் ஒரு கன்சியூமர் கிரேட் இயர்ஃபோன் இருந்தாலுமே ஆடியோ ஃபைல் தரத்துக்கு ஆடியோ குவாலிட்டி தரக்கூடிய ஒரு இயர்ஃபோனாக இது இருக்குது. வயர்டு இயர்ஃபோன் அப்படிங்கிறனால தாராளமாக நீங்கள் இதில் கேம் விளையாடலாம். கேம் விளையாடுறப்போ எந்த விதமான லேட்டன்சி உங்களுக்கு இருக்காது. கால்ஸ் பேசுகிறப்பையும் சரி, காலினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. மைக்கினுடைய கிளாரிட்டியுமே க்ளீனாக இருக்குது. இன்னைக்கு ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் ஒரு இயர்ஃபோன் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறவங்க நிறைய பேர் கேசினுடைய IEMs வாங்குவாங்க. ஸோ கேசினுடைய IEMs உடைய டிசைன் பிடிக்கல, அது காதிலிருந்து மேலே போகிறது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆனால் எனக்கு வந்து ஒரு கன்சியூமர் அண்ட் இயர்ஃபோனே கிட்டத்தட்ட ஒரு ஆடியோ ஃபைல் கிரேடில் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இயர்ஃபோன் சூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஹைரஸ் ஆடியோ அதிகமாக கேட்குறவராக இருந்தால் மட்டுமே இந்த இயர்ஃபோனோட டிஃபரன்சியேஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா headphonezone.comலேருந்து இதை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 1 இயர்க்கான வாரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.